இப்போ இங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா ஊர்வசி தன்னோட 2 பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சானா தாராளமா போகலாம். நான் இவளை தடுக்கவே மாட்டேன். ஆனா ஊர்வசி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் பொண்ணு ரீமாவுக்கு ரிஷபை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். இன்னொரு விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். ரிஷப் ரீமா மேல உயிரியே வச்சிருக்கான். இதுக்கு மேலயும் நீ இந்த உறவை முறிக்கணும்னு விரும்பினா அது ஓ இஷ்டம். மேல உன் பொண்ணு ரீமா கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்கா. போய் உன் பொண்ணு கிட்ட சொல்லு, உன் தங்கச்சியோட கல்யாணம் இன்னைக்கு நடக்கல, நின்னுடுச்சு. அதனால உன் கல்யாணமும் நடக்காது, அதையும் நான் நிறுத்துறேன்னு அவகிட்ட சொல்லு. போ, உன் பொண்ணு கிட்ட போய் சொல்லிடு. இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நிச்சயமா கல்யாணத்தை தடுக்க மாட்டேன். சீமா சொல்றது சரிதான். உங்க அப்பா எங்க போனாருன்னே தெரியலையே. அவர் இப்ப எந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காரோ அதுவும் தெரியாது. I can't live this up. கல்யாணம் நடந்தே ஆகணும். உங்க அப்பா இல்லனாலும் சரி, கல்யாணம் நடந்தே தீரும். இது இவ்ளோ அவமானப்பட்டு கல்யாணம் நடக்கணுமா? நான் இப்பவே ரீமா கிட்ட சொல்றேன், அவளும் ஒத்துக்க மாட்டா இதுக்கு. இங்க பாரு, உனக்கும் ரிதேஷ்க்கும் கல்யாணம் நடக்கலன்றதுக்காக ரிஷப்புக்கும் அவளுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணுமா? பாவம், அவளுக்கு கீழே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவும் தெரியாது. பாவம், அவ கல்யாண கனவுகளோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு யாருக்கு தெரியும்? கல்யாணம் நடந்தாகணும். அவகிட்ட மத்த எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ரிஷப் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ரியா, நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பாமா. இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், சரியா? ப்ளீஸ். ஆக கலக்கிட்ட சீமா, சரியா பவுலிங் போட்டிருக்க. நீ எடுத்திருக்கிற விக்கெட்ஸ் எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட தோழிக்கு எப்படி பந்து போட்டு அவளை அவுட் ஆக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ ஃபைனலி இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் எந்த அளவுக்கு சாவி கொடுத்தனோ அந்த அளவுக்கு நீ ஆட்டம் போட்டிருக்கிற. ஐம் சாரி சீமா, என்ன மன்னிச்சிடு. பாவன் ரித்திஷா அந்த மாதிரி திட்டி இருக்க கூடாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு, என் பொண்ணு ரீமா உன்னோட பையன் ரிஷப தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அண்ட் ஐ ப்ராமிஸ், நான் எப்படி உனக்கு ஒரு நல்ல தோழியா இருந்தனோ அதே மாதிரி நல்ல சம்பந்தியாவும் இருப்பேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. சரி சரி, இதெல்லாம் விடு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். நீ வருத்தப்படாத. இங்க பாரு ரிதேஷ், உன்னோட சந்தோஷத்தை விட அம்மாவுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. லவ் யூ பா. Thank you. ஹாய்மா. நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கியே. என் பேரன் பேத்திங்க கூட உன்ன மாதிரி அழகா பிறப்பாங்க. என்னங்க சரிதானே? என்னம்மா? ஆமா, நீ சொல்றது சரிதாம்மா. இந்த உம்மனா முஞ்சிக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாரதாவை கத்துன்னு கத்திட்டு இருந்தா, இப்ப திடீர்னு இப்படி இருந்தா எப்படி? ஒரே அடியா ஆள் மாறிட்டாலே, என்னங்க? இங்க பாரு, நீ கொஞ்சம் வாய மூடுறியா? அவங்க ஃப்ரெண்டே ஓங்கி அடிச்சவங்க ஒன்னும் சும்மா விட்டுருவாங்களா? நான் பெட்டு வச்சேன்ல, அதுல இப்ப ஜெயிக்க போறேன் பாரு. நம்பவே முடியலடா. ஹிட்லர் சம்மதிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறேன். இப்ப நான் இந்த கல்யாணத்துக்கு இன்னும் ஒத்துக்கவே இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதையும் நாம பேசி முடிச்சிடலாம். வணக்கம். வணக்கம். நான் என்னோட பையனுக்காக உங்க மகள பொண்ணு கேக்குறேன். உங்களுக்கும் இதுல சம்மதம்னா சொல்லுங்க. என் புள்ள மாதிரி மருமகன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க குடும்பத்தை அவன் குடும்பமா என் பையன் நினைப்பான். உங்க கஷ்ட காலத்துல அவன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பான். சரியில்லாத ஒரு பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அவன் உண்மையா நேசிக்கிற ஒரு பொண்ண இப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அவன் மேல உயிரிய வச்சிருக்கான். அந்த பொண்ணு உங்க பொண்ணுதான், சாரதா. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்க வீடு உங்க பொண்ண மருமகளை அடைய காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியே நான் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவேன். நான் என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசிடுறேன். தாராளமா. இப்ப இவ என்ன சொல்ல போறாளோ? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கமா. ஆனா அப்பா, திடீர்னு எப்படிப்பா? எனக்கு இவங்க யாரையும் தெரியாதே. பாருமா, நாம இருக்கிற வள்ளியூர் ஒரு சின்ன டவுன். நாம இப்ப இங்கிருந்து வெளியில போனா உனக்கும் மாதவனுக்கும் நின்று பண்ண கல்யாணம் மற்றவங்களுக்கு எப்படி தெரிய வரும்? நமக்கு ஒரு வீடு கூட கிடையாது. நான் இப்ப வீட்டை பத்தி கூட கவலைப்படல, உன்னை பத்தி தான் கவலைப்படுறேன். உன்னை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போனாலும் எங்க அம்மா கூட்டிட்டு போவேன்? இந்த பையன் உன்னை விரும்புறாம்மா. ஆனா அந்த மாதவ
உன்னை திரும்ப திரும்ப அவமானப்படுத்திட்டு தான் இருந்தா. இவ உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றா. உனக்காக அந்த பொண்ணையே வேணான்னு சொல்லிட்டானே. இதை விட வேற என்னமா வேணும்? எனக்கு உடம்பு வேற சரியில்லைம்மா. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேற. மாதவனுக்கு உனக்கு கல்யாணம் நின்று போனதே என்னால் தாங்கிக்க முடியல. நான் செத்து போயிடுவேம்மா. ப்ளீஸ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. டேய் தம்பி, நீ என்னடா பண்ற? எனக்கு இந்த பொண்ணை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நான் அவளுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்த உடனே இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டாடா. நீ இப்ப அவங்க அப்பாவுக்கு காசு கொடுக்குறல்ல, உடனே ஓகேன்னு பாரு. இல்ல யோசிச்சு சொல்றேன், அது இதுன்னு ஏதாவது ஒரு பிளானோட தான் கண்டிப்பா வந்திருப்பா. டே தம்பி, இந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு ஏத்தவே இல்லை. அண்ணா ப்ளீஸ், நான் சாரதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அண்ணா உங்க லைஃப்ல உங்களோட டிசிஷனை நீங்க எடுங்கண்ணே. என் லைஃப்ல என்ன எடுக்க விடுங்க. எல்லாரும் நான் பணத்துக்காக பேராசைப்படுறேன்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பணத்துக்காக தானே சொல்வாங்க. பணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. இங்க பண பிரச்சனையே இல்லம்மா. எனக்கு அந்த பையன் ரத்தீஷ பிடிச்சிருக்குமா. அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க. இந்த பையனையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஸ்ட்ரெஸ் பாதியா குறைஞ்சிருமா. சரி ஒத்துக்கிறேன்பா. என்னோட கல்யாணம் தான் உங்களோட பெரிய ஸ்ட்ரெஸ்னா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஐம் சாரி. அது நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஷியாம், இத வாங்கிக்கோமா. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடு. ஏன்னா உன்னோட கல்யாணம் இன்னைக்கு ராத்திரியே நடக்கணும். நான் நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணு செம கேடியா இருக்காளே. ஆனா இவன் மைண்ட்ல என்ன பிளான் இருக்குன்னு தெரியலையே. மருமகளே, இன்னைக்கு பல சிறப்புகள் நிறைஞ்ச மகா சிவராத்திரி. உன் 2 பசங்களோட கல்யாணம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்குது. அந்த சிவன் கிட்ட கண்டிப்பா அருள் வாங்கிக்கமா. அப்புறம் கல்யாண முகூர்த்தம் அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த அதே முகூர்த்த நேரமா மட்டும்தான் இருக்கணும், சரியா? கல்யாணம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்குது. அதனால இந்த ஜோடிகள் சிவன் பார்வதி மாதிரி வாழ்வாங்க. சரிங்க அத்தை. என்ன நிக்கிறீங்க? எல்லாரும் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நீயும் தான்ப்பா, போய் சீக்கிரமா ரெடி ஆகு. போ. ஐம் சாரி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. மகாதேவா, இன்னைக்கு ராத்திரி மகா சிவராத்திரி. அதுவும் இல்லாம அமாவாசை வேற. இன்னைக்கு நிலவு கூட அப்படியே சிவப்பு நிறத்துல மின்னும். அந்த ஒளி எங்க உடம்புல பட்டுச்சுன்னா எந்த நாகினியாலையும் அவங்க உண்மையான உருவத்தை மறைக்கவே முடியாது. நான் இந்த மனித வடிவத்தை இழந்துட்டு இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நாகினி வடிவத்துக்கு வந்துருவேன். நடு ராத்திரியில இந்த நிலவோட ஒளி படும்போது நாங்க அதுக்கு முழுசா கட்டுப்படுவோம். ராத்திரி நேரம் அதிகமாக என்னோட சக்திகள் எல்லாம் குறைய தொடங்கும். அப்புறம் என்னோட எல்லா சக்திகளையும் இழந்து நான் பலவீனம் ஆயிடுவேன். என்னோட சக்தி பலவீனம் ஆயிடுச்சுன்னா என்னோட உண்மையான வடிவமும் வெளியில வந்துடும். என்னோட சக்தியை நான் இழந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி நான் எப்படியாவது கடந்தே ஆகணும். இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நான் போகணும். அங்க போய் என்னோட பாம்பு தோலை நான் உரிக்கணும். அதை யாரும் பாத்திரக்கூடாது. அதனால சீக்கிரம் போய் ஆகணும்.
என்னோட சக்திகளை நான் திரும்ப அடைஞ்சே ஆகணும். இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி ரொம்ப பெரிய அசம்பாவிதம் நடந்துரும். அதுக்கப்புறம் என்னால அசுரர்களை கண்டிப்பா அழிக்க முடியாது. நான் அவங்களெல்லாம் பழி வாங்கி ஆகணும். சீக்கிரம் என்னோட சக்திகளை நான் அடைஞ்சே ஆகணும். ஆனாலும் இன்னும் என்கிட்ட என்னோட சக்தி மிச்சம் இருக்கு. நடுராத்திரி ஆக ஆக என்னோட மொத்த சக்தியும் போயிடும். அதனால இன்னைக்கு நடுராத்திரி வரத்துக்குள்ள நான் அந்த அசுரனை அழிச்சே ஆகணும். அசுரா, உனக்கு இருக்கிறது இன்னும் சில மணி நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் உன்னை நான் நிரந்தரமா அழிச்சிருவேன். நான் அந்த அசுரனை அழிச்சே ஆகணும். அதுவும் இல்லாம நான் அந்த நாகினியை கண்டுபிடிச்சே ஆகணும். சிவப்பு ஒளிய கொடுக்கிற நிலவே இன்னைக்கு சேஷ நாகினியான நான் உன்கிட்ட கேக்குறேன். தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாதேவா, இன்னைக்கு உங்களோட ராத்திரி. இன்னைக்கு மகா சிவராத்திரி. இப்போ இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. இந்த நாட்டையே அழிக்க நினைக்கிற அசுரர்களை அழிக்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். சொல்லுங்க பரமேஸ்வரா, எனக்கு இன்னைக்கு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க ஈஸ்வரா. பழி வாங்குறதுக்கு இந்த சேஷ நாகினிக்கு உங்க உதவி தேவை. நீலகிரி மலைகளோட அடி ஆழத்துல, பூமிக்கு அடியில அமைதியா இருந்தன்னா இன்னைக்கு உங்க பக்தர்களுக்காக தான் நான் வெளியில வந்திருக்கேன். இந்த நாட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன். அப்போ நீங்களும் வந்துதான் ஆகணும். வாங்க மகாதேவா, பரமேஸ்வரா, வாங்க. ரேமா நில்லு ரேமா, அது என்னோட சாக்லேட். ரேமா இதை வச்சுக்கோ. தேங்க்யூ ரிஷோக். என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்கு, ஆனா எனக்கு பிடிச்ச டாலை எப்படி வாங்குறது? தேங்க்யூ. வெல்கம். இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்சது ரெண்டே விஷயம்தான். ஒன்று என் நாடு, இன்னொன்று நீ. ரிஷப், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ரிஷப், நீ என்ன பண்ற? உனக்கு என்ன மறந்து போச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூடாது. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ஆச்சு? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன உண்மை? ரிதேஷ் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா நீ அவனை
நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னல. ஆனா ரீமா அவன் சாரதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இன்ஃபேக்ட் அம்மா கூட ஆன்ட்டியும் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. வாட்? இன்னைக்கு ரியாக்கு கல்யாணம். இங்க என்னதான் நடக்குது? நான் இப்ப ரியாவை பார்த்தே ஆகணும். ஏய் ரீமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கேக்குறதுக்கு என்ன இருக்குது ரிஷப்? உங்க அம்மா உனக்கு இந்த உண்மை தெரிய வேணாம்னு நினைக்கிறாங்க. அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா ரிதேஷ் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதால நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? பயம் சரிதான். ரியாக்கு கல்யாணம் நடக்கல, நான் மட்டும் கல்யாணம் பண்ணிப்பனா? எங்க 2 பேரோட கல்யாணமும் ஒரே நாள் ஒரே மண்டபத்துல நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப அவ கல்யாணம் நின்னு போய் நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆனா ரீமா, ஜஸ்ட் லீவ் மீ ரிஷப். எனக்கு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அட இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? இதுல நான் மட்டும் என்ன தப்பு பண்ண? ரியாவும் என்ன தப்பு தான் பண்ணா? என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரிஷப். ஏன் முடியாது ரீமா? ரிஷப், ஏன் முடியாது? ரீமா, ஐ லவ் யூ. ஓகே, எனக்கு கல்யாணம் நடந்தா உன் கூட மட்டும்தான். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இது மாதிரிலாம் சொன்னதில்லை. பிகாஸ் நான் எக்ஸ்பிரசிவ் கிடையாது, உனக்கு தெரியும்ல. ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? அண்ட் ஐ லவ் யூ அண்ட் ஐ ஒன்லி வாண்ட் டு மேரி யூ. உனக்கு புரியுதா? ஓம் நம சிவாய. ஈஸ்வரா, எனக்கு சக்தியை கொடு, எனக்கு முழு சக்தியை கொடு. இன்னைக்கு ராத்திரி இந்த மகா சிவராத்திரியில அந்த அசுரனை அழிச்சே ஆகணும். மகாதேவா, எனக்கு முழு சக்தியை கொடுங்க. நான் இன்னைக்கு அந்த அசுரனை கண்டிப்பா அழிச்சே ஆகணும். ஈஸ்வரனோட நாகமும் நாகினிகளும் எனக்காக வரணும், எனக்கு உதவி பண்ணணும், என் கூட வரணும். ஈஸ்வரா, பரமேஸ்வரா. நமச்சிவாய. இங்க பாரு ஊர்வசி, இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்கல. என்ன பண்றது? நாம ஆசைப்பட்ட மாதிரியே வா எல்லாமே நடக்குது. அந்த சிவன் நினைக்கிறது தானே நடக்குது. இன்னைக்கு நடக்கிறதையும் இவர் நடத்தி வைக்கிறதா நினைக்கலாம். நான் உங்ககிட்ட இப்ப ஒண்ணு சொல்லிக்கிறேன், நடந்த எல்லாத்தையுமே நாம மறந்துடலாம். நிச்சயமா மறந்துடலாம் சீமா. நம்ம நட்பு ஒண்ணும் பலவீனமானது கிடையாது. சின்ன காத்துக்கெல்லாம் இது அசைற நட்பும் கிடையாது. நம்ம நட்பு என்னைக்குமே உடையாது. நாம 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டாலும் நம்ம நட்பை மட்டும் விட்டு கொடுத்ததே கிடையாது. சரி வா போலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வா வாமா. ஹரி, ஓகே, உனக்கு எதுவும் ஆகலையே? இல்ல எனக்கு ஒன்றும் ஆகல. இதை பாருப்பா, நீங்க 2 பேரும் நினைஞ்சிட்டீங்க. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஆரத்தி ஆரம்பிக்கலாம்.
நாகங்களும் நாகினிகளும் எனக்கு அவங்களோட விஷத்தை கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் எனக்கு சக்தி இருக்கும். நான் பலவீனமாகறதுக்குள்ள அந்த 2வது அரக்கனை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சு அவனை அழிச்சே ஆகணும். எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி சேஷ நாகினி அந்த அரக்கனை அழிச்சே தீருவா. ஆனா அந்த அரக்கன் யாரு? இன்னைக்கு ராத்திரி இந்த நாட்டோட மிகப்பெரிய டீலை பண்ண போறது நான் தான். யாராலையும் அடைய முடியாததை நான் இன்னைக்கு ராத்திரி அடைய போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் ஆயுதங்களோட டீல் முடிஞ்சிடும். எனக்கு பல கோடிகள் கிடைக்கும். நாளைக்கு விடிஞ்சா இந்த நாடே அழிய ஆரம்பிச்சிடும். சீமா, இன்னைக்கு என்னோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. கலக்கிட்ட சீமா, நீ இந்த கல்யாணத்தை காப்பாத்திட்ட. உன்னோட நட்பையும் நீ காப்பாத்திக்கிட்ட. அது மட்டும் இல்ல, தலகணம் பிடிச்ச ஊர்வசியோட தலையவே நீ சுத்த வச்சிட்டியே. அதனாலதான் மூத்த பொண்ணு கல்யாணமாவது நடக்கட்டும்னு அவ ஒத்துக்கிட்டா. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த இடைஞ்சலும் வராம பாத்துக்கோ. ஊர்வசி, இந்தா ஆரத்தி காட்டு. நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற இந்த நட்பு காலம் முழுக்க இப்படியே இருக்கணும்னு வேண்டிக்க. அந்த கடவுளுடைய அருள் நமக்கு வேணும். இத பாரு ராதா, உன் முடி நல்லாதான் இருக்கு. ஆரத்தி காட்டும் போதே ஒழுங்கா காட்டுமா. சரி வாரிஷ புடி. எல்லாம் இந்த சிவன் அருள் தான். அதனாலதான் இந்த பொண்ணு தீபத்தட்டை பிடிச்சிட்டா. இவ பிடிக்காம இருந்துட்டா பெரிய அபசுகுணமா இருக்கும்பா. யூனோ, நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போதுன்றதே என்னால் நம்பவே முடியல. நான் பலவீனமாகிக்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த அரக்கை இன்னும் எனக்கு கிடைக்கல. இப்ப என்ன பண்ணுவேன்? அவனை எப்படி கண்டுபிடிப்பேன்? அசுரனை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. அந்த வழியில நான் எப்படி போகணும்னு அந்த சிவபெருமானே எனக்கு கத்து கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாருமே தீபம் காட்டுவாங்க. அதை பார்த்து யாரு கையில மச்சம் இருக்கோ அவங்க உயிரை நான் எடுத்துருவேன். பாட்டி, நானும் ஆரத்தி காட்டவா? சிவபெருமான் என்ன காப்பாத்துனா நான் எல்லாரையுமே காப்பாத்துவேன். கண்டிப்பா காட்டுமா. சீமா, நான் இப்பவும் உன்கிட்ட சொல்றேன், இவளை பார்த்தா ஏதோ சரியா படல. இவளை பார்க்கும் போது நெகட்டிவான எண்ணங்கள் தான் தோடுது. ரொம்ப நேரம் தீபம் இருந்ததுனால தட்டு சூடாயிருக்கு. நீங்க விடுங்க பாட்டி, தீபத்தட்டை நான் எல்லாருக்குமே காட்டுறேன். இனிமே இந்த தீபத்தை வச்சு யாரு கையில மச்சம் இருக்குங்கிறத நான் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவேன். ஒரு நிமிஷம் ப்ரோ, உனக்கு முன்னாடி நான் கும்பிட்டுக்கிறேன். சார்,
ஆரத்தி எடுத்துக்கங்க. சரி. பாட்டி என்கிட்ட எல்லாரும் 2 கையில தொட்டு கும்பிடணும்னு சொன்னாங்க. ஐயோ, எங்க அம்மா இருக்காங்களே, எப்ப பாரு. அப்போ உண்மையான தேச துரோகி ரிஷப் இல்ல, அவன் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அவனோட அப்பா தான். இந்த நாட்டோட சாபம் தான் இந்த அரக்க. உன் கையில என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல சார். ஹலோ, கன்சைன்மெண்ட் வந்துருச்சா? நான் வரேன். மகா சிவராத்திரியான இன்னைக்கு அந்த பரமேஸ்வரனே எனக்கு உதவி பண்ணிட்டாரு. 2வது அரக்கனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கே இந்த நாகினி 2வது அரக்கனை பழி வாங்க போறா. ஓம் நம சிவாய. நான் உன்னோட உயிர் நண்பன். நீ என்னை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்க்கறப்போ நீ என்னை பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரியே தெரியலையே. அடடா, அப்படிலாம் இல்ல. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி, விஷயத்த சொல்லு. இவ்வளவு பெரிய டீலை விட்டுட்டு நீ திடீர்னு எங்க போயிட்ட? நீ பயந்து தான் எங்கேயோ ஓடிட்டேன்னு நம்ம டீம்ல எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த டீமை விட்டே போயிட்டேன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. டீம்ல இல்லாத உன்னை டீமை விட்டே விளக்கிடலான்னு சொன்னாங்க. அது எப்படி வெளியே அனுப்ப முடியும்? வா, முதல்ல டீலை கம்ப்ளீட் பண்ணலாம். கோவிலுக்கு பின்னாடி காடு இருக்கு. அங்கதான் அந்த கன்சைன்மெண்ட்டை வர வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு யாரும் வர்றதும் இல்லை, போறதும் இல்லை. அங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரிய வராது. இனிமே நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். வா போலாம். அம்மா, ரியா எங்கம்மா? அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அவளை பத்தி நீ கவலைப்படாதம்மா. அவ மனசு உடைஞ்சு போயிட்டான்னு எனக்கும் தெரியும். பட் ரியா இஸ் ஸ்ட்ராங்கர். அவளை எப்படி பாத்துக்கணும்னு அவளுக்கு தெரியும். இங்க பாரு, அவ அவனை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை விட ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவளுக்கு கிடைக்க போறான்னு அர்த்தம். என் பொண்ணு லட்சத்துல ஒருத்திமா. அவளுக்காக அந்த சிவபெருமான் நல்ல மாப்பிள்ளைய கொடுப்பாரு. நீ அழாத, வா. ஊர்வசி, நான் புரோகிதர் கிட்ட இப்பதான் பேசினேன். இன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு முகூர்த்தம். என் மருமக எவ்வளவு அழகா இருக்கான்னு நானும் கொஞ்சம் பாக்குறேனே. என்னமாச்சு? எதுக்காக நீ சோகமா இருக்க? ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரியாவை பத்தி நீ யோசிக்கிறியா? என்ன பண்றதுமா? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் இன்னொன்னு ஒண்ணு நினைக்கிறாரு. என் பையன் ரிதீஷ் இந்த சாரதாவை தான் விரும்புறான். ரியாவுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்குமா. நான் சொல்றத நம்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவை மிஸ் பண்ணுவியோன்னு ஒருவேளை நீ வருத்தப்பட்டா அந்த வருத்தம் உனக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பாருமா, நீ ஒரு வீட்ல இருந்து உன்னோட இன்னொரு வீட்டுக்கு தான் வர. நீ என்னோட மருமகளா வந்தாலும் நான் உன்னை என்னோட மருமகளா இல்ல, என்னோட மகளா தான் பாக்குறேன். ஏன் மகளோட கண்ணுல எப்பவுமே நான் கண்ணீரை பார்க்கவே கூடாது. கண்ணை தொடச்சுக்கோமா. சரி, நம்ம போலாமா? சரிங்க மேம். மேம் எல்லாம் இல்ல, அத்தனை கூப்பிடு. சரி மாம், நீங்க முன்னாடி போங்க. அப்பா வந்துட்டு இருப்பாரு, நான் அவர் கூடவே வந்துடுறேனே. சரி, ஓகேமா. ஆனா சீக்கிரமா வந்துரு. சரி, அப்ப நாம போலாமா? ஓகே ஆண்டி. வா.
ஹே பரமேஸ்வரா, இப்ப என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே உன்னோட விருப்பப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நடக்கிற எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். என்ன இங்க யாரையுமே காணமே? கன்சைன்மெண்ட் இன்னும் வந்து சேரலையா? கன்சைன்மெண்ட் உனக்கு தானே வந்திருக்கோம்ல லே. புரியல. புரியுற மாதிரி நீ தான் சொல்லணும். நீ என்ன சொல்ற? கன்சைன்மெண்ட் இங்க தானே வர சொல்லியிருந்தேன். கன்சைன்மெண்ட் வராது, உனக்கு மரணம் தான் வரப்போகுது. யாருன்னு யாருன்னு பார்த்தா தெரியலையா? நாகினிடா. நாகினி? அப்புறம் நீ ஒரு அரக்கன், தேச துரோகி. நான் உன்னை அழிக்க வந்திருக்கேன். என்னாச்சு? என்ன இப்படி முழிச்சு முழிச்சு பார்க்குற? என்னை விட்டுட்டு நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? உன்னால முடியாது. நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, புரிஞ்சுதா? அவ நடக்க விட மாட்டா. அவ கொன்னுடுவா. உன்னோட வருங்கால மாமனார அவ கொன்னுடுவா. யாரு கொன்னுடுவா? நாகினி. மனுஷியா இருந்த அவ நாகினியா மாறினதை நான் பார்த்தேன். சாரதாவை நான் இந்த வீட்டில இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். அவ வரமாட்டான்னு சொல்ல மாட்டான். அவ விடவே மாட்டா. உன்னோட வருங்கால மாமனாரா ஆக போறவரை அவ நிச்சயம் கொன்னுடுவா. எந்த கல்யாண வீட்டில் மரணம் நடக்குதோ அந்த கல்யாணம் தானாவே நின்னுடும். உன் கல்யாணம் நிச்சயம் நடக்க போறதே இல்லை. அவ கண்டிப்பா கொன்னுடுவா. உன் மாமனார அவ கொன்னுடுவா, விடவே மாட்டா. மரணம் கண்ணு முன்னாடி இருக்கும்போது கூட நீ சிரிக்கிறியா? ஆமா. ஏன்னா இப்போ சாக போறது நீதான். நீ அழிய போறத நினைக்கும் போது எனக்கு தான் சிரிப்பு வருது. நீ நாகினி தான்னு எனக்கு முதல்லயே தெரியும். அவன் உன்னை பத்தி முதல்லயே என்கிட்ட சொல்லிட்டான். அவன் பணமும் கேட்டான். முதல்ல பணம் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன, எனக்கு எல்லா விஷயம் தான் தெரிஞ்சு போச்சு. இனி எதுக்காக நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ திரும்ப வந்துட்டியா? சார், நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். எனக்காக? ஆமா சார், உங்க உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. உங்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து. உங்களோட செக்யூரிட்டி எட்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அதான் ஹீனா. அவ நாகினி சார். அவளை ஏன் கண்ணால பார்த்தேன். அவ நாகினியா உருமாறிட்டு இருந்தா. உங்களோட நண்பர் மந்திரி இருக்காருல்ல, அவரையும் அவதான் ஏதோ பண்ணியிருக்கா சார். அவ நினைச்சா யார வேணா என்ன வேணா பண்ணுவா சார். சார், நான் உங்களை காப்பாத்துறேன் சார். நீங்க எனக்கு பணம் கொடுத்தா காப்பாத்துவேன். உனக்கு பணம் எல்லாம் கிடையாது. நான் அந்த ஆளுக்கு அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். வாழ்வா சாவான்ற இன்ஃபர்மேஷன். ஆனா அந்த ஆள் எனக்கு காசும் கொடுக்கல. ச்சே, நான் அவரை காப்பாத்துறேன்னு அந்த ஆள் கிட்ட சொன்னேன், ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். இனி அவரை காப்பாற்ற முடியாது, சாகத்தான் போறாரு. அவன் பின்னாடி நாகினி போறத நான் கண்ணால பார்த்தேன். நாகினி ஒருத்தர் பின்னாடி இவ்வளோ கோபமா போச்சுன்னா அது அவங்கள கண்டிப்பா பழி வாங்கியே தீரும். இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நான் அவரை காப்பாத்துவேன். சரிதான், போ. அவன் சாக போறான். உன்னாலாம் அவனை காப்பாற்ற முடியாது, புரிஞ்சுதா? ஆனா அந்த ஆள் எனக்கு பணத்தை கொடுத்திருந்தா அவனை நான் கண்டிப்பா காப்பாத்திருப்பேன். கொல்ல வரவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறவனுக்கு பணம் கொடுக்கறத விட கொல்ல வர்றவங்களையே கொல்றது தானே பெஸ்ட்.
அதனால அவனுக்கு கொடுக்கல, மாத்தி பணத்தை கொடுத்துட்டேன். திறமையான பாம்பாட்டிகளுக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன். காலங்காலமா நாகினிகளை அழிக்கிறவங்க அவங்க முதல்ல நாகினிய கட்டுப்படுத்துவாங்க, அப்புறம் நாகினிய தீர்த்து கட்டிடுவாங்க. நீ என்ன கொல்லலான்னு கனவு கண்டுட்டு வந்தியா நாகினி? இப்போ உன்னோட மரணத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போற? ஆமா நாகினி, இன்னைக்கு நான் சாக போறதில்ல, நீ தான் சாக போற. இன்னைக்கு அந்த சிவன் அருள் நிறைஞ்ச மகா சிவராத்திரி. இன்னைக்கு ராத்திரி நீ இந்த இடத்துலயே சாக போற. அதே சிவன் தான் எங்களுக்கு தலைவர், எங்களுக்கு கடவுள். நாங்க தான் அவரோட உண்மையான பக்தர்கள். அவர் எப்பவுமே பக்தர்களை சாக விட மாட்டாரு. அப்படின்னா உன்னோட சிவனை கூப்பிடு. என்ன பாக்குற? நீ என்ன இங்க வர வச்சதா நினைக்கிறியா? இல்ல, நான் தான் உன்னை இங்க வர வச்சேன். இன்னைக்கு மகா சிவராத்திரி இரவு. இன்னைக்கு நான் இல்ல, நீ தான் அழிய போற நாகினி. இங்க பாத்தியா நாகினி, நம்ம நாட்டுல இருக்கிற மிகச்சிறந்த 16 பாம்பாட்டிகளை இங்க வர வச்சிருக்கேன். உனக்கு இன்னைக்கு மரணத்தை பரிசளிக்க இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி உன்னோட சக்திகள் ரொம்ப பலவீனமா இருக்கும். நீ பலவீனமா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த காடு முழுக்க சர்பகந்தா செடிகள் இருக்கு. அந்த செடிகள் மிச்சம் இருக்கிற உன்னோட சக்திகளையும் அழிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த பாம்பாட்டிங்க உன்னை கொன்னுடுவாங்க நாகினி. இன்னைக்கு நீ சாக போற நாகினி, கண்டிப்பா சாக போற. கூப்பிடு, நீ உதவிக்கு யார கூப்பிடணுமோ கூப்பிடு. இன்னைக்கு உன்னால உன்னை காப்பாத்திக்க முடிஞ்சா காப்பாத்திக்க. உன்னை காப்பாத்த யார் வர்றாங்க நானும் பாக்குறேன். உன்னோட உதவிக்கு யார் வர்றாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாசிங்க, நல்லா வாசிங்க. இன்னைக்கு இந்த நாகினியோட மரண ஓலம் இந்த காட்டுல கேட்கணும். என்ன இருந்தாலும் அந்த சிவபெருமான் உன்னை காப்பாத்த இங்க வரப்போறது இல்லல்ல. பாக்குறேன் உன்னை யார் காப்பாத்துறாங்க நானும் பாக்குறேன். வாசிங்க. என்ன இங்க பாரு மிலிட்ரி, இன்னைக்கு நீயும் உங்க அப்பனும் 2 பேரும் சாக போறீங்க. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன நீ? என்ன சொன்ன? சொல்றா. உண்மையை தாண்டா சொல்றேன். நீயும் உங்க அப்பனும் சாக போறீங்க. அதுல உங்க அப்பன் முதல்ல சாவான். இதை நான் சாரதா கிட்டே சொல்லிட்டேன். அவளோட வருங்கால மாமனார் இன்னைக்கு
தெய்வத்திரு மாமனாராக போறாருன்னு சொன்னேன். என்னாச்சுடா எங்க அப்பாக்கு? என்னாச்சுடா எங்க அப்பாக்கு சொல்லு. எதுக்குடா சிரிக்கிற நீ? போ, முடிஞ்சா காப்பாத்திக்க. மாமா, நீ இங்க என்ன பண்ற? எதுக்கு இங்க வந்த? உங்களுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? நான் நல்லா இருக்கேன். கடவுளே, இங்க என்ன ஆகுது? எங்க அப்பாக்கு ஏதோ ஆகாம காப்பாத்திரி ப்ளீஸ். அப்பா! மாமா, இவங்க அந்த செக்யூரிட்டி ஹீனா தானே? இவங்க இங்க என்ன பண்றாங்க? அவளை தொடாதம்மா. அவ செக்யூரிட்டி ஹெட் எல்லாம் கிடையாது. அவ மனுஷியே கிடையாதுமா, நாகினி. சொல்றது கேளு, அவ நாகினிமா. நானும் தாண்டா. நானும் ஒரு நாகினி தாண்டா. நான் நாகினிகளுக்கெல்லாம் நாகினி. சேஷ நாகினி.